சோம்பல் இல்லா தொழில், சோதனை இல்லா துணை. இது ஏன் இப்படி ஒரு அழகான பழமொழி சொல்லி வச்சாங்கன்னா, இப்ப நம்ம எதுக்காவது சோம்பேறித்தனப்பட்டு நாளைக்கு பண்ணிக்கலாம்ப்பா அப்படின்னு நீங்க விட்டீங்கன்னா, அடுத்த நாளைக்கு வேற ஒரு ப்ராப்ளம் வரும். நீங்க முதல்ல ஆரம்பிச்சத முடிக்கவே முடியாது. அதுக்கு தான் என்ன சொல்றாங்கன்னா, சோம்பல் இல்லா தொழில். நீ எத முனைஞ்சு பண்ணினாலும் சோம்பல் இல்லாம உடனே பண்ணணும். இந்த நாளைக்கு, அப்புறமா இந்த ப்ரோக்ராஸ்டினேஷன்னு சொல்லுவாங்க தெரியுமா ஆங்கிலத்துல. அது மட்டும் வேண்டாம். சோம்பல் இல்லாம நம்ம ஒரு ஒரு விஷயத்த ஆரம்பிச்சோம்னா, அது சோதனை இல்லா துணை. எந்த விதமான சோதனையோ, தடங்கலோ வராத அதுவே துணை போகுமாம். எப்ப? கேட்ட உடனே நம்ம அத செஞ்சுட்டோம்னாக்கா, அதிலே தான் ப்ராப்ளம் வந்தா கூட, அதை சிந்தித்து அந்த சிக்கை எடுக்க முடியும். நாளைக்கு நாளைக்குன்னு சொல்லிட்டு அவசரமா பாஸ் கேட்கிற போது லாஸ்ட் மினிட்ல நீங்க ஏதாச்சும் வேலைய பண்ணீங்கன்னாக்க, ஒளறி கொட்டி இருக்கிறது போராதுன்னு நெறைய திட்டு வாங்குவோம். ஆக சோம்பல் இல்லா தொழில், சோதனை இல்லா துணை. எவ்வளவு அழகா சொல்லி வச்சாங்க பாருங்க.